வண்டியை ஓட்டும். அப்பா ஓகே சரிங்க, அவன் வரட்டும், வந்தானே கண்டினியூ பண்ணுறோம். ஐயோ எனக்கு மைக்கு வீடியோ வேறு ஆஃப் பண்ண மனசே வரல. ஐயப்பா தெரியல வீடியோ எவ்வளோ நேரம் போக போதே தெரியல. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா. நமக்கு வாங்க பிரச்சனையா? ஐயோ கடவுளே, நம்ம சாட்சா போட்டுடலாமா? ஐயோ மச்சான் ஒரு இடத்துல ஒண்ணுமே தெரியலடா. அச்சி வரும்போது அப்படி ஆச்சு. இவன் பயப்படுறான். தெரியுதா கேமரா அந்த தண்ணி போட்டு அப்படி இருக்கும். ஆமா ஆமா அந்த மாதிரி ஆகுது. மிஸ்டு வெரி மிஸ்டு. நத்த ஓட்டுறாங்க. மேலே விட கீழே விடன்னு தெரியல. ஏய் மேலே மேலே மேலேருந்து வருது. மேலேருந்து கீழே வருது. மச்சி நீ இப்படி போடுவா. எல்லாம் ஸ்டோரி வேறு போட்டுக்கிறேங்க பிறந்த நாளுக்கு. மச்சான் சிக்னலே இல்லை ரைட்ரா, சிக்னலே இல்லை அல்டிமேட்டு. ராடி பண்ணலாமா யாரையாவது? டாடா காமி எல்லாத்துக்கும். இதுண்ணா உங்களுக்கு மைக்கில் சேவ் பண்ணியாடா? இல்லடா சேவ்லாம் பண்ணலடா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பாடிய சேவாவெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல கொண்டு ஆக்சிடென்ட் ஆச்சா? இந்த பஸ்ஸா? இந்த பஸ் இதோட இன்னொரு பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பஸ் இல்லையா? மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். அல்டி அல்டி அல்டி. அல்டிடாடு மச்சான். ஐயோ யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய். நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன், வாகாய் வாகாய் வாழ்கிறேன். ஐயோ ஹெல்மெட்லாம் வைசர்லாம் ஃபுல்லா கிஸ்ட் பனி வந்துருச்சு, வாட்டர் மார்க் வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கலாம், இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு தோணுது. அவனை பின்னாடி வரும்போது அந்த ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்ல, சாரி வீடியோ எடுக்க சொல்ல, நம்ம ஷார்ட்ஸ் போடலாம். ஃபோன் ஆஃப் பண்ணிடு, ஃபோன் ஆஃப் பண்ணிடு, ஃபோன் ஆஃப் பண்ண ஒன்றும் ஆகாது. ஃபோன் மட்டும் ஆஃப் பண்ண, பாஸ் பண்ணாத. சாப்பாடு போறாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, அதான் வரப்ப எடுக்க சொல்லு. ஐயோ அல்டி அல்டி அல்டிமேட். பேங்க் ஒன்று இருக்குது பாரு. பரவாயில்ல, இந்த கிளைமேட்ல சில பேர் சாப்பாடு போடுறாங்க குரங்குக்கெல்லாம். நின்றுட்டு இருந்தாங்களா கீழே, பரவாயில்லைங்க, ஹெல்ப் பண்றாங்க. 7th பெண்டா இல்ல, விட்டு நம்ம போகும்போது எடுத்துக்கலாம். ஆனா கிளைமேட் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியலையே. ஐயோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறா. என்னடா ஒரே பனிமூட்டமா இருக்கு. அது என்ன சொல்ல டைலாக் ஆடவன் படத்துல, அது பனிமூட்டமா இருக்கு, நம்ம சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா.
என்ன திருவிழா அடல் சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி இருக்கு அப்படிமா. ஆமா ஆமா, பழகினவங்களுக்கு ஜாலியா இருந்துடலாம். நம்மளுக்கு எப்படி பைக் ஈஸி, அந்த மாதிரிதான் அவங்களுக்கு. அப்படியே கண்ணே தெரியலடா, ஆறு நடிச்சு முடிச்ச வேண்டியதான். என்னடா லாரி ஏன்னிக்க வச்சான் உயிர் பழகினான்ட்டு. அப்புறம் பிறந்த அன்னைக்கு இறந்தாலும் எனக்கு அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது ஒரு பெல் பட்டனால போடும், அப்போதாங்க நான் போடுவேன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 1 போடலான்னு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ இது 3rd பார்ட்டு, இன்னொரு பார்ட் போடலாங்க. ஏன் நம்ம இன்னும் 2 கூட போடலாங்க. அப்புறம் நம்ம மேலே போயிட்டு சாப்பிட்றதெல்லாம் ஓரளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அது கொஞ்சம் காமெடியாக தான் போகும். அதுவும் நல்லா தாங்க இருக்கும். அது கூட ஒரு பார்ட்டாக கூட போடலாங்க. அப்புறம் இறங்கி வரப்போ கூட அவ்வளோ மிஸ்ட் இருக்காது, ஃபுல்லாக கிளியராக தான் இருக்கும். அங்கே இறங்குறப்பெல்லாம் அவ்வளோக்கா இல்லை. நாங்கள் ஏற்காடு ஏறும் போது இப்போ நடுவில் கூட ஏறும் போது மிஸ்ட் இல்லை. அப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் இயரில் 2nd செம் தமிழ் எக்ஸாமுக்கு ஒன்றும் போதான், என்ன எக்ஸாம் ஞாபகம் இல்லை. அப்போ தான் நான் கூட ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், செமஸ்டர் அலப்பறைகள்ட்டு. அன்னைக்கு காலில் நந்தகுமார் மேலே ஏறிட்டு இருப்பான் வேற. வெயிட் பண்ணி வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஹில் ஸ்டேஷனில் வந்து எந்த ஹெவி வெஹிக்கிள் வந்தாலும் நம்ம நின்று தான் போகணும். ஆக்சுவலாக அது ரூல் மாதிரி தாங்க. அது ஆக்சுவலாக பிரேக்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க, கீர் ஓன் பண்ணி தான் டர்ன் பண்ணுறதா இருக்கும். சரி, பாதி தான், அதாவது எப்படி சொல்றது, பாதிக்கு பாதி தாங்க, பாதி கீரு பாதி பிரேக், அப்படிதாங்க அவங்க திருப்புவாங்க. நம்ம நின்று தான் வரணும். அதனால எப்படி இருந்தால் கொல்லிமலை எத்தனை இப்படின்ட்டு 40 எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இது? இது இது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? இது 50 கிலோமீட்டர் நான் நினைக்கிறேன். இது 50 கிலோமீட்டர்ஸ். ஆமா, கஷ்டம் தான். அதான் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பசங்களோட ஏற்காடு போகும்போது என் பக்கத்துல பேட உட்காந்துருக்கோம், நவீன் தாங்க. குளிர் தான் கேட்டான், குளிர்லாம் இல்லடா அப்படின்னேன். சட்டை கழட்டிட்டு ஓட்டு பார்க்கலாம் அப்படின்னா நான் மட்டும் சட்டை கழட்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். உள்ள பனின்னு போட்டுறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் ரோட்டில் போகிறவங்களாம் ஃபுல்லாக இறந்து பார்த்துட்டு இருந்தாங்க. யாரா அவன் பைத்தியக்காரன் இந்த குளிரில் கொஞ்சம் சட்டை கழட்டிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தாங்க. கரெக்டாக இதே டைமில் தான் வந்து டிசம்பர் மந்தில் தான் வந்து அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆச்சுங்க. கண்ணு முடி கலந்தவர்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது. அதுதாங்க அந்த பின்னாடி உட்காந்துக்கிற பையன் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் ஏற்காடு போனாலாங்க அந்த விளாக். கைஸ், நம்ம அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாருங்க. அதேமாதிரி பெல் பட்டன் நல்லா போடுங்க, அப்போ தாங்க நான் போடுவோம் நோட்டிஃபிகேஷன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். Okay guys, take care, bye.